கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக ஞான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த ஞாயிறு ஆராதனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் எப்பொழுதுமே கற்றுப்பட்டிருக்கோம். இதை விட விசேஷமாக சகோதரி சந்தியா அவர்கள் புதிதாக நம்ம விஷா பண்ணிருக்காங்க. அவங்களே இன்னைக்கு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பாடம்? ஃபீட் வாஷிங் அப்படின்னா பாதம் கழுவுதல். இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 14, 15 மீண்டுமாக வாசிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு லெசன் இருக்கும். ஒரு ஆக்ஷன்லையும் ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துருப்போம். இத மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருப்போம். நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு கால் கழுவுதல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஏன் செஞ்சார்? இதாவே கன்வர்சேஷன்லயே போலாம். கால் கழுவுதல் அப்படிங்கிறது ஏன் செஞ்சேன்? அதுக்குள்ள அர்த்தம் ஓகே. நான் அது அர்த்தம் இதை விட எதனால அந்த சூழ்நிலை செஞ்சார்? கரெக்ட். லிட்டரலா இல்லைங்களா? அது ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்ப்போம். சோ ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது சொல்லி முக்கியமான விஷயத்தை கொண்டு பண்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த கால் கழுவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன, பைபிள்ல அதை பத்தி என்ன சொல்லியிருக்கு? இந்த கால் கழுவுதல் ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பைபிள் யூதர்களோட ஒரு முறைமை. வந்து பொதுவான ஒரு நடைமுறையிலே இருக்கிற ஒரு வேலை கால் கழுவுதல். சரிங்களா? இது எப்படி ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம சூழ்நிலை பண்றோம் இல்லைங்களா? என்ன பண்றோம்? உடனே வந்து தண்ணி கொடுக்கு. நம்ம தண்ணி தந்துனால சின்னதா இல்லைங்களா? ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாளியில கொண்டு போவாங்க. அவங்க காலை கழுவு. சரிங்களா? இவங்க கழுவ மாட்டாங்க. இவங்க கழுவ மாட்டாங்க. அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க காலை கனப்படுத்துவது மரியாதை மரியாதைக்குரிய இருந்திருக்கு. இப்பெல்லாம் நம்ம தொட்டி கூட பழைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல முன்னாடி ஒரு தொட்டி எடுத்து இப்ப டேப் வச்சிருக்கோம். ஃப்ரண்ட்ல டேப் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கனப்படுத்துகிற வேலையாக நம்ம கல்ச்சர்ல அவங்க வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருத்தரை போய் கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து அவங்க கனவீனப்படுத்துறாங்கன்னு சொல்றது இல்ல, கனப்படுத்தாத ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். கனப்படுத்தாத ஒரு வேலை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பாருங்க, இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்குன்னா பாலைவனம், டெசர்ட் இல்லைங்களா? டெசர்ட்ல போனா எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட போயிட்டு வந்தோம்னா கடவுள் மணல்ல நம்மகிட்ட என்ன ஒரு டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்குதான் சாண்டல்ஸ் போடுவாங்க. அந்த சாண்டுக்கு போடுற செப்பல் போயிட்டு சாண்டல்ஸ். நம்ம வேற மாதிரி மாடல் தான் ஆயிடுச்சு. இந்த சாண்டல்ஸ் அப்படிங்கிறது அங்க போட்டு வருவாங்க. பாதத்துல எல்லாம் ஒட்டி இருக்கிறதா ஈஸியா கிளீன் பண்ண கிளீன் பண்ணிட்டு உள்ளார. ஸோ நம்ம பார்க்கும்போது வழக்கத்துல ஒரு மரியாதைக்குரிய சம்பவமாகவே வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா தூங்கும் போது கூட என்ன படுப்பாங்கன்னா நம்ம தூங்கும்போது படுக்கிறது காலை கட்டிட்டு அப்படிதான் படுக்கிறது வழக்கமாக இதா இருந்தது. நியாயபரமான ரெகுலர் கட்டளைகள்லாம் அதுல ஒரு விஷயமாக இருந்திருக்கும். பாருங்க, சாலமான் கூட என்ன பண்றாரு, பாட்டு இந்த கால் கழுவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பாடுறாரு. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம்
மூன்றாம் உன்னத பார்த்து 5 Canticles 5 songs of Solomon. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினான், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். பாதங்களை திரும்ப நான் எப்படி அதை அழுக்காக்கு, சபைக்குரிய ஒரு பாடல் நான் கழுவிட்டு அதை அழுக்காக்குற ஒரு காரியத்தை எங்க சாலமோன் பாட்டுல ஞானமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது கால்களை கழுவுல அப்படின்னு சொல்றோம். காலை கழுவாம இருக்காங்கன்னா துக்கத்தோட இருக்காங்கன்னு ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? அப்படியே போலாம். காலை கழுவுலன்னா ஒரு துக்கத்தோட இருக்காங்கன்னு ஒரு இடத்துல சம்பவம் நடந்தது. யாராவது ஞாபகம் இருந்தா? நிறைய சம்பவங்கள் எலிசா. சரி, நம்ம பிடிச்சிடலாம். 2 சாமுவேல் 19:24. சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தார். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை. சரிங்களா? இந்த ராஜா தாவீது போயிட்டதுனால என்ன பண்ணிருக்கிறான்? கால்களை ராஜா போனதுல இருந்து தன் கால்களை கழுவவும் இருக்கிறான். எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட 2 years சொல்றாங்க. அப்போ பிச்சைக்காரன் போல துக்கத்துல என்ன பண்ணிருக்கிறான்? கால்களை கழுவாமலும் தன் தாடியை சவரம் பண்ணவும் தன் வஸ்திரங்களை துவைக்காம கூட வெளுக்கவும் இல்லாம துக்கத்தோட உட்காந்துருக்காரு. யாரு இந்த மேவி போசேத்? சவுலோட பையன், ராஜாவுடைய பையன். தாவீது மேல இருக்கிற அன்புல தாவீது வெளியே போயிட்டு துரத்தி விட்டாங்களே, வந்து எல்லாம் பண்ணணும். வரத்துக்கு வரைக்கும் இப்படி பார்க்காத ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவமா இருக்கு. அப்படி ஆளுக்குரிய விஷயத்துல நான் கடைசியில கொண்டு வரப்பேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் கழுவுறதுன்னா, கால் கழுவு பண்ணாம கால் கழுவாமே உட்கார்ந்து இருக்குதுன்னா, தண்ணீர் கொடுக்காதது எல்லாம் வந்து ஆள் விஷயத்துல நம்ம வரப்போம். இன்னும் பாத்தீங்கன்னா ஆசாரியப்பு கூடாரத்துல கால் கழுவாம ஆசாரியன் எங்க நுழைய முடியாது. யாத்ராகமம் 30:18 20. ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். கைகளையும் கால்களையும் கழுவ கடவர்கள். கால்களை கழுவ, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அசுத்தமாக ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சரிங்களா? ஒருத்தர் முழுக்க ஞானஸ்தானம் ஆனவங்க என்ன மட்டும் கழுவினா போதும், காலை மட்டும் கழுவினாலும் அப்படின்னு நாங்க படிக்கிறோம். அப்ப அந்த கால் என்ன அப்படின்னா அசுத்தமாகறதுக்கான மோர் பாசிபிலிட்டிஸ் கிரவுண்டோட டச் ஆயிருக்க ஒரு காரியம். கரெக்டுங்களா? நம்மளுடைய கர்த்தர் கால் அந்த ஆவிக்குரிய நிறைய பார்க்கிறோம். அதுல இந்த கால் அப்படிங்கிறது பாத அங்க கடைசி கால அங்கத்தினர். இந்த கடைசி கால அங்கத்தினர் பாதத்தை கழுவியே ஆகணும். அப்படின்னா நமக்கு முன்ன இருக்கிறவர்களை காட்டிலும்
உலகத்தோட அதிக தொடர்பு இல்லையா? முன்னாடினா பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளதான் தொடர்பு இருப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன சிட்டிக்குள்ள தொடர்பு இருப்பாங்க. அது வரைக்கும் தான் அவங்களுடைய பாவங்களுடைய செய்கைகள் இருக்கும். கரெக்டா? அது வரைக்கும் தான், அவ்வளவுதான் அவங்களுக்கு லிமிட் தெரியும். தூரமா போக முடியாது. ஏன்னா டிராவலிங் அவ்வளவு இல்லை. அவங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்டுக்குள்ளேயோ சின்ன சிட்டிக்குள்ளேயோ இல்ல கொஞ்சம் தூரத்திலேயே முடிச்சிடும். அவ்வளவுதான் அவங்களுக்கு. இப்ப நமக்கு எங்க போறோம்? வீட்டுல உட்காந்துக்கிட்டு எங்கெல்லாம் போயிடும் மொபைல் வச்சுட்டு எல்லா இடத்துக்கு போயிட்டோம். கரெக்டா? சோ கடைசி கால பாதங்கள் கழுவப்படையல அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா அந்த அளவுக்கு கூட இருக்குதான். அசுத்தம் அசுத்தம் தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக சரி கால்களை கழுவிட்டு தான் போயாகும். இல்லாட்டி மரணம் நேரிடும் அப்படின்னு பாருங்க. ஆசாரியனுக்கு அங்க லெட்டர்லாம் நேரிடும். நமக்கு அதை விட பிரியமா இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணத்துக்கு முன்னாடி இன்னொரு பெரிய இரண்டாம் மரணங்கிறது முழுக்க இன்னொரு பெரிய மரணம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸ்பிரிச்சுவல் டெத். எக்ஸாக்ட். ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். ஏன்னா ஆவிக்குரிய ஒரு ஜெனிப்பித்தல் கிடைக்கிறதுக்கு வச்சிருக்கோம். அது யாருக்கும் உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் பைபிள் படிச்சுட்டு 80 தடவை படிச்சவங்க 100 தடவை படிச்சவங்க இருக்காங்க. கரெக்டா? அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைச்சிருச்சு? ஜெனிப்பித்தல் நமக்கு கிடைக்குதா? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அடையாளமா தான் எடுக்கிறோம். ஆனா அந்த ஜெனிப்பித்தல்னு ஒண்ணு வந்தாதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஞானஸ்தானமே அக்செப்டபிள் எடுக்க முடியும். அப்போ அந்த ஜெனிப்பித்தல் யாருக்காவது ஒரு வாய்ப்பு. இந்த சர்வன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த 11ஆம் மணி வேலைக்கு வந்து என்ன பண்ணும், ஒரே காயின். 1ஆம் மணி வேலைக்கு வந்துக்கும் ஒரே காயின். 11ஆம் மணி வேலைக்கு வந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட். இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒருத்தருக்கும் அதே கூலி, 11th ஹவர்ல வந்தவருக்கும் அதே கூலி. என்ன அந்த கூலி? என்னது அந்த கூலி? ஹோலி ஸ்பிரிட். அதுல வந்து சர்வன்ஷிப் அப்படிங்கிற ஒரு, அவங்களும் சர்வன்ஷிப் தான் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றோம்? சர்வன்ஷிப் அப்படிங்கிற வாய்ப்பு ஜெனிக்கப்பட்டு நாம் இந்த புது சிருஷ்டியாக வரோம் இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு, அந்த புது சிருஷ்டியை இழந்துட்டோம் அப்படின்னா சட்டம் என்ன பண்ணிருப்பான்? உலகத்திலேயே மாம்சத்திலேயே போயிருந்திருக்கோம். எல்லாரும் இருக்க மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய நம்ம தேவன் எப்படி அழைச்சாரா இல்லைங்களா? தேவன் ஒருத்தனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்னிடத்துல வரமாட்டான்னு சொன்னாங்க. இந்த பரலோகத்தின் தேவன் எப்பேற்பட்டோம்? இந்த சராசரியில பார்த்தோம்னா மயக்கம் வந்துருது. பூமி, சூரியன், சந்திரன், பாக்குறோம் இல்லைங்களா? அதையெல்லாம் படைத்து கிரமமாக நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் டைரக்டா நம்மளை கால் பண்ணியிருக்கிறார். சொல்றாரு, ஒண்ணு எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்ன டீச்சர்ஸ் கூட இழுக்கலையா, இதாவே இழுத்துருக்கலாம். அப்படின்னா எப்பேற்பட்ட அழைப்பு, அதை நம்ம இழந்துடக்கூடாது. பார்த்து முக்கியமா இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டுல இந்த பாதம் கழுவுதல் அப்படிங்கிற ஒரு வேலை செஞ்சாங்க. நம்ம இப்ப பார்த்தோம். ஆதியாகமம் 18 2 முதல் 4 வருஷம். அப்ப நான் என்ன பண்றேன், அவங்க யார் வந்திருக்காங்க? மூன்று மூன்று பேர் வந்திருக்காங்க. 3 பேர் யாரு? அது யாரு போயிட்டா? யார் போயிட்டா? ஏசு கிறிஸ்து போயிருக்காரு. போல் வந்து சொல்றாரு இல்லையா, வந்து ஒரு தூதரு நம்ம சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்க போயிருக்காரு. ஆபிரகாம் பெரியவர் போய் என்ன பண்றாரு? கால் 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 கழுவ தண்ணி கொடுக்கும். கனப்பட்டு
சரிங்களா? ஏன்னா படுத்துதல். அப்ப அடுத்ததா இன்னொரு சம்பவம் என்னது அது? லோத்து காலத்துல கூட நடக்குது. ஆதியாகமம் 19 1 முதல் 3 சம்பவங்களை நினைச்சு வச்சுக்கணும். எல்லாத்துலயுமே பாடங்கள் இருக்கு. எல்லா பாடமும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா பைபிள்ல வந்து ஒரு விஷயம் சொன்னா சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறனால சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம். இப்ப ஆதியாகமம் 19 1 முதல் 3 வரை. லோத்து சோதமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவமார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். லோத்துக்கு வந்து அங்க வந்த தூதர்களுக்கு கால் கழுவு வேலைய கொடுத்து தூதர்களை கணக்கு செயின்ட் வர்ஷிப் வந்து செயின்ட் வர்ஷிப் கிடையாது. தூதர்களை கணப்பட்டு கணப்பது கரெக்டுங்களா? இது ஒரு இங்க அவங்க எல்லாம் செய்யறாங்க. அடுத்தது கால் கழுவு பாடம் வந்து முடிக்கிறது. கிழவன் வந்து கிழவன் ஒரு லேவியனுக்கு கால் எங்க இருக்கு படிச்சுக்க மாட்டோம். ஒரு லேவிக்கு ஒரு கிழவன் ஓல்டு மேன், அந்த ஓல்டு மேன் வந்து கால் கழுவு நீங்க ஞாபகம் உட்கார்ந்து நியாயாதிபதிகள் 19 முதல் 21 படிச்சிருங்க, சம்பவத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். இஸ்ரவேலின் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகளுக்கு அருகே பரதேசியா தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டி கொண்டிருந்தான். அவன் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்துக்கு பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கும் போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தான். அவன் புருஷன் அவளோட சொல்லும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவனிடத்திற்கு போனான். அப்பொழுது அவன் அவளை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஸ்திரீயின் தகப்பன் அவளை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஸ்திரீனுடைய தகப்பனாகிய அவருடைய மாமன் அவளை இருத்தி கொண்டதினாலே 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 4ஆம் நாள் காலையிலே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக் கொண்டு பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் சம்பவத்துக்கு பாடம் இன்னும் போட்டு இல்ல, இது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மாதிரி ஒரு போறப்ப இருந்துட்டு போகும்போது 5 தடவை இருக்க வைக்கிறாங்க, ஒரு வாரம் இருக்க வைக்கிறாங்க. இதுதான் சம்பவம். இல்ல, இது ஏன் பைபிள்ல போடணும்? இல்ல இல்ல, அதை படிச்சுங்க, 19 வரை படிச்சு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்ரீ தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கு இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்த போது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியிலே அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலையில் எழுந்த போது ஸ்ரீ தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருக்கும் போது ஸ்ரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது போகிறது, சாயங்காலம் ஆயிற்று, இதோ இருங்கள், மாலை பயிலும் வேலை ஆயிற்று, இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்திரி நாளை இருட்டோட எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகளின் மேல் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான்.
அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானனை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அவர்கள் அவன் எஜமான் தான் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போகலாம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலும் ராமாவிலும் தங்காலப்படிக்கு அவைகளில் ஒரு இடத்துக்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். எலிமி நாட்டை சேர்ந்து கிபியாவின் கிட்டே வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்கு போன போது ராத்தங்குவதற்கு அவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்வார் இல்லாததினாலே வீட்டில் உட்கார்ந்தார்கள். வயலிலே வேலை செய்து மாலை ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷன் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவில் சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பெண்ணினர். அந்த கிழவன் தன் கண்களை ஏற்பட்டு பட்டணத்து வீதியே அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராடாகிய பெத்லகேமில் இருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானா இருக்கிற வேலைக்காரருக்கும் அப்பமும் திராட்சைரசமும் ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவெல்லாம் என்னை இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொண்டு புசித்து குடித்தார்கள். சம்பந்தப்படுற மாதிரி இருக்காது. கூட போறா இங்கே இருந்துட்டாங்க 5 நாள். 5வது நாள் நைட் 6வது நாள் அவர் வந்து என்ன கிளம்புறாரு இல்ல, எபேஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் தங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கிழவன் வரான். அந்த கிழவன் என்ன பண்ண கால் கழுவ அங்க என்ன 21 என்ன படிக்கிறோம், அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டால் அவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொண்டு புசித்து. இதுல ஏதாவது புரியுதுங்களா? ஏதாவது சம்பவம் புரியுது இருக்காது. நமக்கு சப்ஜெக்ட் நம்ம எதுவுமே எங்கேயுமே இல்லை. யாரும் எடுத்து இந்த பாடத்தை சரிங்களா? ஒரே ஒரு க்ளூ இருக்கு. ரிசல்ட் வேற ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. என்னதுங்களா? சேலம் அப்படிங்கிற அது வந்து சமாதானம் காலம் அப்படிங்கிறது. நீங்க 5, 6, 7 நாள் அந்த சம்பவம் நடக்குது. ஆராய்ச்சி தான் போயிட்டு இருக்கு. எதுவும் இது இல்லை. உண்மையான பாடம் சபை காலகட்டங்கள்ல ராஜ்யத்துக்குள்ள ஒரு சில விஷயங்களுக்கு இன்னும் நிறைய ரெடி பண்ணிருக்காங்க. பட் நாமளும் நீங்களும் வச்சு உங்களுக்கு ஒரு வேலை தேவன் வெளிப்படுத்தினா காரியம் வெளிப்படுத்தினா சத்தியத்தை கொண்டு வரலாம். இது மைண்ட்ல வச்சு. பட் கால் கழுவுதல் அப்படிங்கிற ஒரு வேலை கடைசியாக சோ என்ன அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்துல நடந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இதுல ஒரு அன்பின் ஆவி அந்த கிழவன் காட்டுறது ஒரு அன்பின் ஆவி, அப்புறம் ஒரு ஊழியத்தின் ஆவி, அப்புறம் ஒரு தாழ்மையின் கரெக்ட்ல சிந்தை ஆவின்னா ஒரு தாழ்மையான. சோ இது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப ஒரு பலி ஆவி, ஒரு பலி செலுத்தக்கூடிய ஆவி, அல்லது அதுதான் அந்த பலி செலுத்தக்கூடிய கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லலாம். கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த குணங்கள் லட்சணங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணார்? காட்டினார். சோ இந்த 3 காரியம், அன்பின் ஊழியம், அன்பு, ஊழியம், தாழ்மை, 3 காரியமும் நம்முடைய பரம பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு அருமையான குணலட்சணம். அன்பின் ஆவி, ஊழியத்தின் ஆவி, தாழ்மை, இது வந்து பரம பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு குணலட்சணம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த பலி அப்படிங்கிறப்ப இது என்ன மாதிரி பாத்தியா, நீ இதை கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டளையான பலி கிடையாது.
வாலண்டரி சாக்ரிஃபைஸ், விரும்பி செலுத்தக்கூடிய பலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? தானே விரும்பி சில பலிகளை செலுத்த முன் வருகிறார். பார்க்கணும். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கணும். புதிய ஏற்பாடு பாதம் கழுவுதல் எங்க நடக்குது? புதிய ஏற்பாடு 7ஆம் அதிகாரம் 36ல வாசிக்கும் போது 36ல இருந்து லூக்கா 7ஆம் அதிகாரம் எதுக்கு இந்த பாடம் நம்ம கன்வென்ஷன்ல இதை குறிச்சு பெரிய சொல்லி சரிங்களா? இது வந்து நம்ம கன்வென்ஷன்ல லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 36 முதல். பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே. என்ன மாதிரி ஸ்திரீங்க? பாவியாகிய சாட்சி பெற்ற ஒரு ஸ்திரீ. அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு என்ன கொண்டு போறாங்க? பரிமள தைலம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியர். பரிமள தைலம் ரொம்ப காஸ்ட்லியர். அது மட்டும் இல்லாம அது வந்து எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வைப்பாங்க அப்படின்னா, ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன். இல்லாட்டி ஒருத்தர் பெரிய யாராவது மதிப்புக்குரியவங்க இறந்துட்டா அவங்களுக்கு அதை அபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தினால செய்வாங்க. கிராண்டுக்கு தான் அது செய்வாங்க. இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்காரு. சாதாரண ஒரு மனுஷன் போலதான் வராரு. யார் கூப்பிட்டா அது? இவரை பரிசேயன் ஆகிய சீமோன். சரிங்களா? சீமோன். ஸ்திரீ பாருங்க, கருத்தை பூசி பாதத்துக்கு செய்து அவங்க கண்ணீர்னால பாதத்தை கழுவினாங்க. கண்ணீர் ரொம்ப முக்கியம். அப்புறம் கழுவுற அளவுக்கு அவங்க அழுது. ஏன் அவ்வளவு கண்ணீர் வருது? குடகுடமா சில பேருக்கு தண்ணி ஊற்றுப்பாங்களா? சில அலுவலர்கள் சில பேருக்கு என்ன குடகுடமா தண்ணி குடிச்சுட்டு அழுவாங்க இல்லையா? குடகுடமா தண்ணி இந்த மாதிரி அவங்க அழுதுருக்காங்க. ஆனா அவங்களுடைய பாவத்தை அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கண்டிப்பா உணர்ந்திருக்காங்க. சரியா? பாவத்துக்காக அவங்க என்ன கேட்க வந்திருக்காங்க? மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க மன்னிப்பு கேட்க ஒருத்தர்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க மன்னிப்பு கேட்க வர எவ்வளவு உயர்வான ஸ்தானத்துல வச்சிருக்கணும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவராகி கள்ளன் ஒரு திருடன் சொல்றாரு, நீ வந்து என்னுடைய ராஜ்யத்துல என் கூட இருப்பாய். அந்த ராஜ்யத்தை குறித்த உபதேசம் என்ன பண்ணிருக்கு? இப்ப கூட கேட்டுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த சத்தியத்துக்குள்ள வந்து சீசர் எல்லாம் வந்தாங்களான்னு எவிடன்ஸ் இல்லை. பட் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னவாதான் இருக்கணும். இது முக்கியமா சபையாருக்கு அவங்க வந்திருப்பாங்க. பாவியான ஸ்திரீ இல்லைங்களா? இப்படி இருந்ததுனால வந்திருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கழுவி கண்ணீர்னால கழுவிருக்காங்க. அங்க உட்கார்ந்து உங்களோட ஸ்டைல்லாம் எப்படி நம்மள மாதிரி ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க. சைட்ல ஒரு சைட்ல உட்காந்து இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப க்ரௌட். ஏன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த சீமோன் பரிசேயர் அவர் என்ன டெஸ்ட் பண்றாருன்னா, இவர் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். இந்த ஸ்திரீ வந்து பாவியான ஸ்திரீ சாட்சி பெற்ற ஸ்திரீ, இந்த ஸ்திரீ வந்து கரெக்ட் பாவி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு? சரியா நீ நினைச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சரியா கணிக்கிற. ஏன்னா இவர் என்ன பண்றாரு? தன்னை கணிக்கல, ஏதோ ஒரு சம்பவத்தை கணிக்கிறார்.
அப்புறம் அவர் சொல்றாரு, ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் கரெக்டா தரவில்லை. பிடிச்சாரு, கரெக்டா பிடிச்சாரு. ஏன்னா அவங்களுக்கு பொதுவான வழக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணும், பெரியவங்க இருந்தா கால் கழுவுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு கௌரவப்படுத்துறது, இடப்படுத்துறது. இந்த சீமான் எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, இவரை கூட்டிட்டு வந்துட்டா எல்லாரும் முன்னாடி நாம என்ன பண்ணலாம், நல்ல பேர் எடுத்துக்கலாம், பரிசு இல்லையா, கொஞ்சம் பெருமையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நோக்கத்துல தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த செய்ய வேண்டிய முறையான வேலையை செய்யாததுக்கு காரணம் என்னன்னா, சீப்பா தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஒன்லி பாப்புலாரிட்டி பண்றாரு. எப்படி நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் நல்லா பாப்புலரா இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, உண்மையான நோக்கம் அது இருக்காது. அவங்க மூலியமா என்ன பண்ணும், சில அடையுது. அதுதான் அவருடைய நோக்கம். அப்ப இங்க அழகா கூட்டு வந்திருக்காங்க. கால்கள் நீ என்ன பண்ண எனக்கு கொடுக்கல, ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்ண, தன்னுடைய கண்ணீர்னால இந்த காலை கழுவுறாங்க. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையிலே எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களின் பரிமளத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி உன் பாவங்கள் அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அதனால அதுக்கப்புறம் இதுக்கார மன்னிக்கிறது தான் கேட்டாங்களே தவிர அவர் பேசின விஷயம் எதுவுமே அவங்களுக்கு புரியவே இல்லை. சரிங்களா? சோ சீமோனை பார்த்து நீ இதெல்லாம் கட்டாயமா செய்யும்னு சொல்லல, ஆனா நீ செய்யாதத ஒண்ணு என்ன பண்றாங்க, ஸ்பெஷலா செய்யலாம். கரெக்டா? அதுதான் சொல்லிட்டு மன்னிக்க சொல்லி காரியத்தை சொல்றாங்க. அடுத்ததான் இன்னொரு சம்பவம். ஒருத்தவங்க தலையை கழுவுனாங்க. சரியா? மார்க் 14:3. மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 3. கல்லறையின் 14ஆம் அதிகாரம் வசனம் 3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலம் அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அதுக்கப்புறம் பாதத்துல கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த தலையில அபிஷேகம் பெரிய, இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல். சரிங்களா? பாதம் பெரிய லெவல்ல யோசிக்கிறாங்க. அதே போல இன்னொரு சம்பவம் கூட, ஒரு விதவை 1 தீமோத்தி 5:10. 1 தீமோத்தி 5:10. பாத்தீங்களா? நீங்க பரிசுத்தவான்களுடைய பாதத்தை கழுவுகிற அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை இங்க சொல்றாங்க. பாதம் கழுவுதல் என்ன, பரிசுத்தவான்களுடைய பாதத்தை கழுவுதல் அப்படின்றா அந்த வந்து ஒரு பணிவிடைக்கான ஒரு காரியமாக இருக்குது. உபசரிப்பு அதுக்குரிய ஒரு அர்த்தமாக. இதுக்கு மேலாம இந்த பணிவிடை தாழ்மைக்கான ஒரு கோட்பாடாக ஹம்பிள் நேச்சருக்கு அந்த. அப்புறம் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த விதவைகளுக்கு இந்த ஒரு செய்யறாங்க, கால் கழுவாங்க அப்படிங்கிற காரியத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவருடைய மேலறையில சீஷர்களுடைய காலை கழுவுறதுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தாரு. என்னென்ன பாடம் கற்றுக் கொடுத்தாரு? தாழ்மைக்கான பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அங்க வார்த்தை சொன்னாரு, நானே உங்கள் கால்களை
கழுவினது உண்டானா அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த நானே கால்களை கழுவினது உண்டானா. இப்ப எல்லாத்துக்கும் பெரியவரா இருந்தாலும் என்ன பண்றாரு? பெரியவரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறது? பெரியவரா இல்லைங்களா? பெரிய தாழ்மையானவர்களா தேவன் எதிர்த்து தாழ்மையில் ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ இந்த ஒரு காரியம் வந்து ஐயோ என் காலம் நீங்க கழுவக்கூடாது அப்படின்னா என்ன மனசுல வச்சுட்டு இருக்காரு? பெரியவங்க சின்னவங்க கால கழுவு, கரெக்டுங்களா? பெரியவங்க சின்னவங்க கால கழுவு. ஒரு கனப்படுத்தக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காரியம் இருந்தாலும் ஒரு டேஞ்சர் பண்ணது, ஒரு டேஞ்சர் என்னது? பெரியவங்க சின்னவங்க கால கழுவக்கூடாதுங்கிற ஒரு குணத்துல டேஞ்சர் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? நாளைக்கு இப்ப போய் என்ன பண்ண போறாங்க? அப்போ சிலர் இருக்கலாம் இப்போ எல்லா இடத்துலயும் ஊழிய சிறப்பு இவங்க பெரியவங்களா ஆயிடுவாங்களா? வரவங்களா சின்னவங்களா இருப்பாங்களா? கரெக்டுங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? இதே குரூப்ல போய் இவங்க யார் காலை கழுவ மாட்டாங்க, மாறாக கரெக்டா இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாது. நானே உங்க காலத்தை கழுவினா நீங்களும் போய் என்ன பண்ணுங்க? நாளைக்கு போய் போய் பார்த்தா புறஜாதிகள் புறஜாதிகளுக்கு எல்லாருக்கும் ஓபன் பண்ற கீயை கொடுக்க சாமி கொடுத்துருக்காரு. போய் உலகத்துக்குலாம் சுவிசேஷம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? இப்ப போக்கு மாதிரி உட்காந்துருவாங்க. இருந்தே அவர் ஆகிட்டாங்க இல்லையா? பேதுரு என்ன பண்ணாங்க? போக்கு மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. ஆனா கரெக்டா செஞ்சாங்க. எல்லாத்துக்குமே செஞ்சாங்க கடைசி வரைக்கும். சிலுவையில் அறையதோ கூட இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன அறையாதீங்க, நாங்க என்ன தலைகளை வச்சு இல்ல ஹம்பிள்னஸ் கத்துக்கிட்டாங்க. இயேசு கத்துக் கொடுத்த அந்த பாடத்தை அருமையா வச்சுக்கிட்டாங்க. இப்ப நமக்கெல்லாம் இதை பாடமா இல்லை, பேசிக்கான சில குணலட்சணங்களே நமக்கு பாடமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆசாரியர்கள் பாதம் கழுவுதல் அப்படிங்கிறது. ஆபிரகாம் லோத்து என்ன பண்றாங்க? பாதம் கழுவுதல். கிழவன் அந்த லேவியன் அப்படிங்கிறது பணிவிடைக்காரன் சரிங்களா? கண்ணீரால் கழுவுனதுக்கு மன்னிப்பு சேர்த்த கூட பரிமள தைலத்துல அபிஷேகம் பண்ணது தைலம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். அது என்ன பண்ணும்? நம்ம ஒரு அது இந்த இடத்துல ஓப்பன் இப்ப சில அத்தர்லாம் சில சென்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்ண மூக்கு மூடிட்டு போகணும். ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப சென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல போனாலும் மூக்கை பிடிச்சிட்டு போற மாதிரிலாம் இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் தான் அது கொஞ்ச நேரம் தான் சுவாசிக்க முடியும். ஆனா இந்த பரிமள தைலம்ங்கிறது எப்படின்னா நீங்க எவ்வளவு பாட்டில் உடச்சு ஊத்தி அது என்ன ஒரு அரோமேட்டிக் மைல்டு ஸ்மெல் இதமா இருக்குமா? நம்ம எப்ப பார்த்தாலும் அது என்ன பண்ணும்? சுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆக்சிஜன் அந்த கண்டென்ட் எல்லாம் நிறைய வரும். அப்போ ஸ்மெல்லு என்ன பண்ணுமா? குளிர பண்ணுமா? மனசை தாண்டி பண்றதுன்னா சந்தோஷப்படுத்துகிற காரியம், அமைதிப்படுத்திடும் அப்படின்னு பாக்குறோம். சோ இத செய்யணும். இது மாதிரி ஆவிகள் எத்தனை நம்ம செய்யணும். அப்ப நாம் எப்படி ஒருவருடைய மனதை இதப்பா நாம் எப்படி ஒரு மனுஷன் குளிர பண்ண முடியும்? சரி, தலையை அபிஷேகம் பண்றதுன்னா என்ன? பாருங்க, ஒரு மைண்ட் குளிர பண்ணுகிற ஒரு இல்லைன்னா மைண்ட் தான் தலைக்கிறது வச்சுக்கலாம் இல்ல. சோ தலைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர் இருக்காங்க இல்ல. அந்த ஜனங்களுடைய மனதை குளிரும் அப்படின்னா யாரு? சகோதர சகோதரிகள் தான். நம்ம எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு பாதம் கழுவுதல் வேலை இல்ல அந்த ஊழியத்துக்குள்ள போகிற ஒரு விஷயத்த கொண்டு வர ஒரு கோல்டன் ரூல் கான்செப்ட் அழகாக நமக்காக நீங்க நாம என்ன பண்றோம்? நமக்கு ஒரு அப்படின்னா எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் சொல்றோமா இல்லைங்களா? தொடர்ந்து எல்லா கிறிஸ்டியன் அவருக்கு லெட்டர்லாம் எழுதி போடுறோம். பாஸ்டர் இந்த லெட்டர்லாம் எழுதி போடுறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் நமக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு
நினைவு நம்மள்ட்ட இருக்கும்போது கோல்டன் ரூல் என்ன? நாம மற்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். கரெக்டுங்களா? அத இத வந்து அதிகமான ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக காணும்படிக்கு, அவரை சந்தோஷம் பண்ணும்படிக்கும், அவருடைய பூரண அன்பை வெளிப்படுத்தும்படிக்கும் நாம் இந்த காரியத்தை செய்யணும். ஒரு பூரண அன்பு. அவர் பூரண அன்பு எப்படி இருக்குது? ஆரம்பிச்சு எந்த நமக்கு இது அப்படிலாம் ஆரம்பிச்சமற்ற அன்பு நம்ம என்ன பண்றோம்? செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் பார்க்கணும். இப்ப தலையில அபிஷேகம் பண்ணுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பரம காரியங்கள், ஹெவன்லி மெசேஜஸ், ஹெவன்லி ஒர்க்ஸ், பரம காரியங்களின் எண்ணங்களிலும் நாம முழு என்ன பண்ண போறோம்? ஆக்கிரமிக்கும். தலையில உழைச்சு ஊத்திட்டேன்னா தலையை ஃபுல்லா கவர் கொடுக்கலையா? அப்ப நம்ம தலையில ஃபுல் இந்த டிவைன் வில் இருக்கணும். நம்ம தலையில எப்போதுமே என்ன இருக்கணும்? அப்படியே டிவைன் வில் இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கிற ஆவிக்குரிய கருத்துக்களை நாம் எப்போதுமே என்ன பண்ணிட்டு மற்றவர்களுக்கு உடைச்சு ஊத்திட்டு. புரியுதுங்களா? அபிஷேகம் பண்றது என்ன? நமக்கு மட்டும் ஊத்திக்கிறது. மற்றவர்கள் தலையிலேயே என்ன பண்ணும்? ஆவிக்குரிய பரம ரகசியங்களையும் காரியங்களையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அப்ப விசுவாசத்தை, நம்முடைய ஃபெய்த்தை நல்லா தட்டி, தூங்கிட்டு இருக்கிற அந்த ஃபெய்த்தை தட்டி எழுப்பக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில கேள்விகள் நம்ம கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு வரலாம். சரிங்களா? நல்ல பாடம் அதை வந்து என்ன பண்ணலாம்? கலந்து உரையாடலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். இதெல்லாம் என்னது? நம்ம தலைய அபிஷேகம் பண்ணுது. நேற்று போன வாரம் பார்த்து ஃபுட் வாஷ் பேசும், ஹெட் வாஷ் பேசிக்கணும். சரிங்களா? வேற பேசிட்டு இருக்கோம். இங்க சொல்ற நம்முடைய ஹெட் வாஷ் என்ன பண்ணும் இல்லைங்களா? மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க, என்ன பண்றாங்க? ஹெட் வாஷ் பண்றாங்க. அவங்க ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு அவங்க உலக பிரகாரமா நாமளும் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் கூட செய்வோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் டிவைன் சொல்லி பாருங்க. இதுதான் புது சிருஷ்டியை போஷிக்கிறது சொல்லி பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம். ரோமர் 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாத்தீங்களா? ஆவியுடைய சிந்தையா இல்லாம இருக்கக்கூடாது, ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கணும். மாம்ச சிந்தை எப்படி இருக்குதான்? தேவனுக்கு விரோதமான பகையாக, தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கு. ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்கணும். அடுத்து நாம எப்படி இன்னொருத்தர் பார்த்து எப்படி நாம பாதம் கொள்வதுங்கிறது பிரதர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த கேள்விக்கு பதில் வந்து ஒரு கான்ஸ்டன்டா யாருன்னு நீங்க பண்றது இவங்க பண்ண முடியாது, இவங்க பண்றது ஒரு மாதிரியான வித்தியாசமான தாளந்துகள் இருக்கு உலகத்துக்கு. அப்ப வெவ்வேறு தாளந்துகள் நமக்கு இருக்குது. நம்முடைய தாளந்துகள் அதுதான். அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும்? சும்மா போட்டு புதைச்சு வச்சிடக்கூடாது. புதைச்சு வச்சுட்டு எங்க புதைச்சு வைப்பாங்க? பூமியில புதைச்சு வைப்பாங்க. பூமி எதை அடையாளம்? நாம நம்மளுடைய தாளந்துகளை நாம உலகத்துக்கே பயன்படுத்திக்கிட்டு இருந்தா அதனால ஒரு பெருக்கமும் நமக்கு வராது. அதை என்ன பண்ண முடியாது? மல்டிபிள் ஆகாது. அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நாம இதை புதைச்சு போடக்கூடாது. புதைத்தல் எதனால பண்றோம்? புதைச்சு போடணும். எப்படி புதைக்கிறது? வேலை செய்யணும். செல்ஃபிஷ், சரிங்களா? செல்ஃப் நேச்சர். அதுல பயத்துல கூட புதைக்கணும். பயம். என்ன பயம்?
சுயத்துக்கான அது ஒண்ணு. அது அது சுயத்துக்கான ஒரு பயம். ரொம்ப கஷ்டப்படுவோமோ தேவ நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மற்ற வேலை என்ன பார்க்கறது, நம்முடைய சுயத்துக்கான பயம், மனுஷருக்கான பயம். நம்ம எப்ப பார்த்தாலும் சொன்னா என்ன பைத்தியம் மாதிரி நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணும்? பயம். சரிங்களா? அடுத்தது உலகத்திற்கான பயம். கரெக்டுங்களா? எப்ப உலகத்தோட போட்டி வேர்ல்டு எப்படி போயிட்டு இருக்கு? டெக்னாலஜிஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கலாம் இல்ல. நான் இன்னமும் சைக்கிள் தான் நான் வேலைக்கு போவேன், எனக்கு உடம்புக்கு ஹெல்த்தா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பைக் வச்சிருக்கேன், வேகமா வேலை முடிச்சுட்டா நம்ம தொடர்ந்து இருக்கா. கரெக்டா? அப்ப நாம அந்த போயிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ அதோட வேலை போக முடியாம போயிடுமோ? உலகத்தினுடைய பாவங்கள், அது பாவங்களுடைய நம்ம டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம வந்து இருந்தாதான் இந்த இது ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதை சொல்ல வரல, ஆவிக்குரியா இருக்கு. ஆவிக்குரிய இல்லையா? பயங்கரமான தவறான செய்திகள், தவறே இல்லாதது போல போயிடும். இப்போ வர ஜென்ரேஷனுக்கு அது தவறாக கூட என்ன பண்றது தெரியவும் இல்லைங்களா? வேல்யூ போயிடுச்சு. அப்போ அது நாம மூலம் கிண்டல் செய்வோம், வரக்கூடிய அப்படிங்கிற பயம் கூட என்ன பண்ணிட்டான்? நம்முடைய தாளந்துகளை உதைத்து போட்டுருமா? மானசீக சௌகரியம் அப்படிங்கிற ஒரு செட் நாம போட்டுச்சு. ஃப்ளஷ்லி கம்ஃபர்ட், நம்ம ஃப்ளஷ் எப்போதுமே கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் புறக்கணிக்கப்படுவோமோ, ஒதுக்கப்படுவோமோ, இல்ல மற்றவர்களால் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதி சொல்லிப்பாங்களோ, கிறிஸ்தவ தீவிர படுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி போக்க பார்த்தா படுக்கிற மாதிரி இல்லைங்களா? சரி வராது சரி வராது அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோட பயம். வாழ்க்கையை வாழ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அன்பான சகோதர சோழிலே, நாம் ஒரு மன வேதனை இதை தாண்டி தான் நம்ம போறோம். ஏதோ ஒரு விதத்துல நீதி இருக்கதான் வேணும். நீதி நிமித்தமாக நம்ம கூட ஒரு பெயின் இருக்கு இல்ல. அதுதான் நீதி நிமித்தமாக சிலுவை சுமத்தல்னா நம்ம வந்து கழுத்துல காதுல போட்டு போறோம் இல்லைங்களா? இந்த ஒரு பெயின் இப்படியே இருக்கு அப்படிங்கிற ஒரு பெயின் இல்லையா? நம்ம எதுக்காக அப்படி இருக்கோம் அப்படின்னு தேவனுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஒரு கழிச்சு போயிடும் இல்ல. எல்லாம் அப்புறம் என்னதான் நிற்கும்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், எல்லா மனுஷரும் உயிர்த்தது வந்தா என்னதான் நிக்க போதாங்க? சத்தியத்தை அறிகிற அறிவு தான் வரப்போகுது. சரிங்களா? உலகத்துக்கு வேஷம் என்ன ஆயிடும்? கடந்து போயிடும். உலகத்துல எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க சத்தியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். சகோதரர் சொல்லி அது கிடைக்கும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டு இப்ப நாம பார்க்க. இதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், புது சிருஷ்டிங்கிற சாதாரண வேலை கிடையாது. தெரிவித்தார் இல்லையா? கிடையாது. அது இப்பவே நம்ம இருக்கிறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தியம் தான் இப்ப நம்ம ஓபன் பண்ணி கண்ணி முன்னாடி வச்சுட்டு நாம் ஜீவிக்க பிரயாசப்படுகிற இந்த சத்தியம் தான் நாளைக்கு இருக்கிறது வந்தோம்னா சொல்லப்படுகிற எந்த மாற்றமும் இல்ல. அவங்கள்ட்ட புதுசா இருக்கு சகோதர சகோதரி, ராஜ்யத்துல எல்லா பகுதிகள்ல எல்லாருக்கும் என்ன தேவையா இருக்கோ அது இன்னைக்கே கொடுத்துட்டாரு நம்ம. இது வேற எந்த மாற்றமும் இல்லை. இதை தாண்டி வேற தாண்டி வேற எதையும் யாருக்கும் போறது இல்லை.
சோ நாம அவ்வளவு பெரிய ஒரு அதனாலதான் 2 தீமோத்தேயு 3:12 சொல்லும் போது நாம இந்த ஒரு வேலையை செய்யும் போது சில துன்பங்கள் இருக்கும். 2 தீமோத்தேயு 1:12 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. 2 தீமோத்தேயு 3:12 சரி, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறேன். இன்னும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்றும் 2 அறிவேன். தீமோத்தேயு 3:12 இல்ல 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இல்லையா தேவபக்தி துன்பப்படுவாங்க. துன்பப்படல அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ள கரெக்டா, சிம்பிள். ஒருவேளை துன்பப்படலன்னா கிறிஸ்துவுக்குள்ள இல்லைங்கிறத நாமளே செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பாடங்கள் இந்த மாதிரி வசனங்களை நம்ம ரீசெக் பண்ண வாய்ப்பு. அதாவது நம்ம சபை விட்டு விடாது இருக்கேன். இது மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த சீமோன் காலத்துல சொன்னா இல்லையா, இந்த சீமோன் வரிசை அவர் அவர் மனப்போக்கு இருந்துச்சுன்னா தற்பெருமையில இருந்துச்சு, சுயநீதி இருந்துச்சு, வீராப்பெல்லாம் இருந்துச்சா. கரெக்டா? அவ போய் பண்றாரு, வேஸ்டா செஞ்சுட்டு இருக்கா. எதுக்கு போய் அது பரிமளத்தை எடுத்து போய் ஒரு தற்பெருமை இருந்துச்சு, சுயநீதி, அவரே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டாரு, ஒரு வீராப்பு இருந்துச்சு. இது விஷம் போன்ற உணர்வு, விஷம் போன்ற உணர்வு. நம்ம யோசிச்சு பாருங்க, நாம சீமோனா? நம்மகிட்ட அந்த மாதிரி நம்மளை நாம சோதிச்சு பார்க்கணும்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 ரோல் ஏன் பைபிள் வந்துச்சுன்னா இது மாதிரி நாம இருக்கணும் அப்படிங்கறத ஆவிக்குரிய நம்ம பார்க்கணும். இல்ல பிரதர் என்ன சொல்றாரு, நாம அந்த சீமோனோட ஷூல நிக்கிறோமா இல்ல அந்த ஸ்திரீனுடைய? சீமோன் நல்லா இருந்தா பெர்ஃபெக்டா இருக்கும் இல்லைங்களா? நாம வேலை செய்யறோம், நிறைய என்ன பண்றோம், நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்றோம், நல்ல செய்யறோம். ஆனா இந்த தற்பெருமையும் வீராப்பும் சீனி இருந்துச்சுன்னா இல்லைங்களா, அது வரிசை மாதிரி. ஆனா நான் பாவி என்று அந்த ஸ்திரீ உணர்வு இல்லைங்களா, அது உணர்வு என்ன பண்ணுறாங்க. அது சரி. அடுத்ததான் நம்ம இந்த காரியங்கள் பார்க்கும்போது இந்த தைலம் தாராளமா அந்த ஸ்திரீ ஊத்துறாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய நமக்கு என்ன பாடம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அது கிரியைகள் மூலமா நம்ம தாராளமா இருக்கும், நம்ம கருணையில தாராளமா இருக்கணுமா, பொறுமையில தாராளமா இருக்கணுமா, அனுதாபம் அதுல தாராளமா இருக்கணுமா, அன்புல தாராளமா இருக்கணுமா, இரக்கத்துல தாராளமா இருக்கணும், அர்ப்பணம் டெடிகேஷன் தாராளமா இருக்கணும் அப்படி பார்க்கணும். இந்த சீட் வாஷிங் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவ் ஒர்க் கிடையாது, அட்மயர் பண்ற ஒர்க் கிடையாது. சரி, எப்ப வேணா பொலிட்டிஷியன்ஸ் பண்ணா நாலு பேருக்கு கூட உலக பிரகாரமான பார்வையில நமக்கு எப்படி இருக்காரு முன்னாடி ஒரு அட்ராக்டிவா நம்ம தெரிய மாட்டோம் இல்லைங்களா? சோ நம்முடைய அபூரண கிரியைகள்ல நாம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரண ஒரு தாழ்வான ஒரு வேலையாக தான் எனக்கு கருதப்படுது. ஆனா அது தாழ்மை குணலட்சணத்தோட அது இருக்கணும்னா மிகப்பெரிய ஒரு கனப்படுத்தக்கூடிய பார்வையாக யார் பார்க்கலாம், அந்த ஸ்திரியை அக்னாலஜ் பண்ண அவன் செஞ்சது ஸ்திரீ அவங்க செய்யறாங்க மட்டும் இவளுடைய காரியம் பேசப்படும் சொல்றாரு இல்லையா? சோ அக்னாலஜ் பண்ணது யாரு சரி பார்ப்போம். அப்போ அன்பு கூறக்கூடிய காரியத்தை பாக்குறோம். இப்ப இந்த ஒரு கரண்ட் சினாரி, இந்த ஒரு கரண்ட் சினாரியில நாம எப்படி பண்றோம் இல்லைங்களா? சோ எப்படி பண்ணலாம்
ஒருவேளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணுங்க நீங்க ஃபீட் வாஷிங்னா, கடைசியா ஃபீட் வாஷிங் அப்படிங்கிறது பிரதர் ரசல் வந்து போட்டுறாரு. என்ன கோட் பண்றாருன்னா, அன்பு நிமித்தமான ஒரு தாழ்மையான பணிவிடையாம் ஒரு வேலை. எந்த வகையிலையுமே கனம் குறைந்ததுன்னு எண்ணி விடாத அளவுக்கு ஒருவர் என்ன பண்ணுமா, போய் சாதாரண அப்ப இதை செஞ்சுட்டேன்னா நம்மள யார் தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வகையிலும் கனம் குறை குறைந்ததுன்னு எண்ணி விடாத அளவுக்கு ஒருவர் என்ன பண்ணுமா, அன்பு கூறணும், மகிழ்ச்சியோட உதவி செய்யக்கூடிய காரியமாக இருக்கணும் சொல்றாரு. சரிங்களா? இப்ப ஒருத்தர் பிரதர் வந்து ஒருத்தர் ஆஸ்கார் மேக்னேஷன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அவர் எழுதுற ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு. இஃப் we place a limit on what we are willing to do and to bear for the Lord might find it necessary to give us a body with a limited capacity in resurrection. In that case, the divine body not shoot us, for such a body is unlimited in body. ஆண்டவர் வந்து யாரையும் பாரபட்சம் பார்க்கவே இல்லை, லிமிட் எதுக்கும் அதுக்கு வைக்கவே இல்லை. அது போல நம்முடைய ஒரு காரியத்தை பாரபட்சமே பாரபட்சமே இருக்கக்கூடாது. முன்னாடி தெரியுமா தெரியாதா? பாரபட்சம் பார்க்கல, பாரபட்சம் பார்க்கல. செய்யற வேலையை நம்ம செஞ்சிருவோம், அவங்க செய்யற வேண்டிய வேலை அவங்களுடைய. சரியா? நம்ம செய்யற வேலையை நம்ம கரெக்டா செஞ்சிருவோம். நல்லாவே தெரியல, எப்பவே தெரியும். பாதத்துல உடச்சு விட்டுறப்பதான் அது ஒரு உலகம் முடிய வரைக்கும் பேசப்படும் ஒரு சம்பவம் நடந்து பாத்தீங்களா? அந்த சம்பவத்துலதான் யூதாச வந்து அழகா பண்ணி கொடுத்தார், நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தார். அவர் யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தாரு. நமக்கு இவன் திருடன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தது எதுலதான்? இதுலதான். பணத்துக்கு வித்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் எப்படி இந்த ஒரு, அதாவது மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் என்ன பண்றது, ஊழியம் செய்யதான் இங்க வந்தாருன்னு பார்க்கணும். ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு, ஊழியம் செய்யறதுக்கு, பணிவிடை செய்யறதுக்கு, இல்ல சாந்தமுள்ள ஆவியை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல சாந்த குணத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? தாழ்மையான ஒரு அன்பின் ஆவியை வெளிப்படுத்த நமக்கு வாய்ப்பு இருக்கா? நாம நமக்கே தாழ்மை காட்டிட்டு, நமக்கே அன்பு செலுத்திக்கிட்டு, நம்மளுக்கே பலன் இல்லையா? சோ மீட்பரின் அடிச்சுவட்டை நம்ம பின்பற்ற வேணும் அப்படின்னா நாம் நம்மையே அதிகமா பார்த்துட்டு நாமே நேசிக்கணும் தான். ஆனா அதை காட்டிலும் என்ன பண்ணணும் முடியும்? அப்ப நம்ம நாமே அதிகமா பார்த்து கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக விசுவாச வீட்டாருக்கு என்ன பண்ணணுமா? கலாத்தியர் 6:10. கலாத்தியர் 6:10. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. நீங்கள் வேறுவிதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச வீட்டார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக விசுவாச வீட்டாருக்கு என்ன பண்ணுவோம்? நன்மை. விசுவாச வீட்டார் தான் யாரு? விசுவாச வீட்டாருடைய கால்களை கழுவுறது அப்படிங்கிறது சரிங்களா? விசுவாச வீட்டாருடைய கால்களை கழுவுறது 1101 என்ன சொல்றாங்கன்னா, விசுவாச வீட்டார்களுடைய யார் ஒருவரையாவது உபசரிப்பது என்பது உண்மையில் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்ற ஒரு ஆண்டவருடைய நிறைவேற்றுகிற ஒரு வேலையாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாக்கியமான பணிவிடையாக ரொம்ப பாக்கியம் நிறைந்த பணிவிடை ஒர்க்கு, அத நாம கரெக்டா செய்யணும். சரிங்களா? கரெக்டா செய்யணும். அளவுக்கு மீறி செஞ்சுட்டு அப்படின்னு இல்லை. கரெக்டா? அப்ப
கம்மியாவும் இருக்கு. அந்த பேலன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அங்க போகணும். அதாவது இந்த பாக்கியமான பணிவிடையினை அளவுக்கு மீறி செய்யவோ கூடுகையுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தினை தவிர்த்து கொள்ளவோ எவரும் அனுமதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கியம் கெட்டு போற மாதிரி என்ன பண்ணிக்கூடாது. உலக பிரகாரமான காரியம் ரொம்ப போயிட்டா என்ன ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் கூட என்ன ஆகும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுங்க செஞ்சுக்கோங்க. ஏன்னா பாதம் கழுவுறது ரொம்ப முக்கியமான கிடையாது. பாதம் கழுவுறப்ப அந்த பாத்திரம் சரிங்களா? பாத்திரத்துல எடுத்து தண்ணி ஊற்றுவாங்க. ஊத்திக்கிட்டே இருந்தா தண்ணி என்ன போயிட்டு இல்லைங்களா? அந்த பாத்திரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வந்து கரெக்டா பாக்குறது எல்லாத்துக்குமே கிளியரா சகோதரர் நல்லா சொல்றேன். சோ இதற்காக அதாவது வருகை தந்திருப்பவர்களும் உபசரிப்பவர்களும் ஆகிய இருவருமே ஆவிக்குரிய உணவினை உட்கொள்ளும் பிரதானமான விருந்தில் பங்கெடுக்கத்தக்கதாக மிகவும் எளிமையான ஏற்பாடுகளை செய்திட அனைவருக்கும் வலியுறுத்தப்படுகிறது. இத்தகைய எளிமையான ஏற்பாடுகளில் பங்கெடுப்பதற்குரிய அன்புடன் கூடிய வரவேற்பை எதிர்பார்த்து சிம்பிளான ஜெனியூனான இல்லைங்களா அந்த ஒரு காரியத்தை எடுத்து கரெக்டா பண்ணுங்க. காரியம் தான் நம்ம வந்திருக்குதுன்னா ஆவிக்குரிய காரியம் நம்ம எடுங்களா. சோ அந்த ஒரு இன்னும் ஆஞ்சு காரியத்துக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அந்த ஐக்கியத்தை கெட்டு போக பண்ணாதபடி இல்லைங்களா? இப்ப உங்கள்கிட்ட காசு இருக்கு இஷ்டப்படுறீங்க சரி, ஆனா உங்களுக்கு தேவைப்படுது பின்னாடி அதால should not give. உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அது வந்து உங்களுக்கு அப்படியே எதுவும் இல்லை. ஒரு இருக்கும்போது சகோதரர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறப்ப வச்சுக்கோங்க எனக்கு அவருக்கு செலவு பண்ணிட்டு திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைனா என்ன நடக்கும்? பிரச்சனை ஐக்கியம் அன்பு போயிடும் இல்லைங்க. போது செய்யணும் தேவன் எதிர்பார்த்த சில காரியங்களை செய்ய போயிடும். அதனால சவுண்ட் மைண்ட் நம்ம செய்ய வேண்டியதாக சொல்லி இது சரி. இப்போ நாம என்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அதுல வந்து என்ன மாதிரியான காரியங்கள் நம்ம செஞ்சா சரியா அப்படிங்கிற சொல்றேன். நீங்களே கூட சொல்லலாம். ஒருத்தவங்க என்ன பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்த கூட சொல்லலாம். மேல் வீட்டு அறையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பணிவிடை செய்யறார். அப்ப கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கங்கள் அங்க சரிங்களா? அப்ப அன்புடன் கூடிய ஐக்கியத்தினை கொண்டிருப்பதற்கு அங்க வாஞ்சித்தல் மற்றும் இவ் ஐக்கியத்தினை தக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு சொல்லி அங்க பார்க்கணும். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒருவர் இன்னொருத்தருக்காக ஜெபிக்கலாமா? ஒருத்தருக்காக ஜெபிக்கலாம். அடுத்தது பாக்குறப்ப ஒருவர் இன்னொருத்தரை ஊக்கப்படுத்தலாமா? எதுல ஊக்கப்படுத்தணும்? என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்? ஊழியத்தை என்கரேஜ் பண்ணுங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவர் கூட புத்தி சொல்லிக் கொண்டு இருதய கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்ப ஒருத்தர் ஊக்கப்படுத்துகிற ஒரு காரியம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பாதங்கள் போய் காட்டு பிடிச்சி தண்ணி கழுவுறதான்னு சொல்லுங்க சரிங்களா? சரியானபடி எல்லாரும் நடக்க சரிங்களா? அந்த ஒரு வாய்ப்பு இன்னொன்னு பார்க்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில முன்னேற்றம் அடையிறதுக்கு ஊக்குவிக்கலாமா இல்லையா? சோ பார்க்கும்போது எந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு உதவியாக அப்படிங்கிறது நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 5வது பாயிண்ட் சொல்றேன்னா மனமும் வந்து வருது. அப்படி ஊழியம் வாலண்டியரா
ஒண்ணு வரும். சரி, அதை இப்பதான் செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணி யோசிச்சுட்டு உட்காரு. டக்குனு என்ன பண்றது செய்யணும். அப்ப அவங்க வந்து ஓகே நான் செய்யறேன் அப்படின்னா கரெக்ட்ல ஐக்கியத்தை நாம கெட்டு போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து முன்னாடி வந்து செய்யணும். சரியா? அடுத்தது சந்திக்க நேரிடுபவர்களுக்கு திட்டத்தை பற்றின புத்தகத்தையோ சிறு புஸ்தகத்தை என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப எல்லா மனுஷர்களுடனான ஒவ்வொரு சம்பாஷணையிலும் சத்தியத்தினை சாட்சி பண்ணணும். டெஸ்டிமோனிஸ் எந்த சந்தர்ப்பத்துல கிடைத்தாலும் என்ன பண்ணணும், சில டெஸ்டிமோனிஸ் பண்ணலாம். பார்த்தேன் பேசுனேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு சத்தியத்துக்கு வர வாந்தியா இருக்கு அப்படின்னு. இப்ப நாம கூட காலையில நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க, அவங்க போய் அந்த சொல்லிட்டு நிறைய பேர் சக்சஸ் ஆகுறது அடுத்தது. பட் அந்த பிரயாசம்ங்கிறது ஒரு பாதம். ஸ்பீட் வாஷிங், அப்புறம் போக்குவரத்துக்கு உதவி செய்யும். டிரான்ஸ்போர்ட் போறாங்க, சத்தியம் சொல்ல வந்தாங்க, அவங்களோட சூழ்நிலை இருக்கிறத எடுத்து கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்ப அது யாரு உதவி செய்யலாம், என்ன பண்ணலாம், அவங்களுடைய பார்க்கணும். ஒருத்தருடைய கம்பெனி என்ன சொல்லுவாங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்புறம் இந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த காலத்துல இமெயில் லெட்டர் எல்லாம் போடுது இல்லைங்களா. இப்ப எல்லாம் நமக்கு என்ன இருந்துச்சு, வாட்ஸ்அப் இல்லைங்களா. ஆறுதலின் செய்திகளை அவங்களோட பகிர்ந்து கொள்ளும். ஆறுதலான செய்திகளை நீங்க நினைக்கலாம். சில பேர் வந்து நிறைய பேர் சில மெசேஜஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. வசனங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க போட்டு எல்லாம் நினைச்சிட்டு ஆட்சியில் ஒரு டைம் நம்ம கூட ரொம்ப கோபமா கை அப்படியே மாதிரி சாட்டா கொடுப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல என்ன இதை பார்த்தாலும் இல்ல பண்ணா கூட இன்னைக்கு சரியா சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. எல்லாமோ பார்த்துட்டு கடைசியில இந்த ஆட்சியில போயிட்டு அந்த வசனம் வந்துச்சு, ஒரு இமை பொழுது நான் உன்னை கேட்கலா, ஆனாலும் ஒருக்கமான அந்த டைம்ல ஒரு என்ன கொடுக்குறான கிடைக்கும். இதெல்லாம் கூட என்ன பாதங்கள் வேலை, பாதங்கள் பேர் சபையில இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு வந்தாங்கன்னா எப்படி சரிங்களா. சில விஷயங்கள் சில்லியாவே தெரியும், ரொம்ப சில்லியா இருக்கும், படிச்சிட்டோம் அப்படின்னு சில்லியா தெரியும். அது சீமோன் மாதிரி இல்லைங்களா. சீமோன் என்ன பண்ண என்ன அப்படின்னு மாதிரி வசனங்கள் பகிர்ந்து கொள்ளுதல் அப்படி பாக்குறோம். இன்னும் பார்க்கும்போது ரெக்கார்டிங்ஸ் அனுப்புறது, ரெக்கார்டிங்ஸ் அனுப்புற ஒரு பாதம் சொல்றாங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய பண்ணி கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கரெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் நம்ம சொல்லி, அது ஒரு பாதம். சகோதரர் இல்லைங்க, டிரான்ஸ்லேஷன் என்ன ஆயிடுச்சு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரியாது, தெரியாதனால ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு. மிஸ்டேக் ஆனாலும் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி தான் கால் பண்ணி தப்பு மெசேஜ் என்ன பண்ண கரெக்ட் கரெக்ட் ப்ராக்டிக்கலா நீங்களே ஒருத்தர் யோசிங்க, ஒண்ணு உங்களுக்கே யோசிங்க. அப்ப கால் பண்ணி பேசி ஒருத்தரை உற்சாகப்படுத்துறது இல்லைங்களா. ஒரு அவங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த கொஞ்சம் ஏன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு திடீர்னு வந்துருக்கும், கேட்டிருக்கீங்களா. அது மாதிரி ஒருவேளை கால் பண்ணா நிலைமைக்கு அப்படின்னு சொல்லுங்களா இருக்கேன். சரி, நமக்கு கூட நமக்கு ஒரு சூழல் அது மாதிரி இருக்கிறப்ப சம்பந்தம் இல்லாம நான் பேசாம இருக்கும். தேவதூதர் வந்து நமக்கு ஏதோ இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு சூழ்நிலை. ப்ராக்டிக்கலா கரண்ட் சினாரியோ வச்சு
பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப சில சாங்ஸ், கவிதைகள், பாட்டு, சில பேர் பாட்டு போறாங்க, கவிதைகள் பண்றது, அப்புறம் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய புஸ்தகங்கள், உற்சாகமூட்டும் சிறு கதைகள் உருவாக்குறது. அதுதான் பண்ணி அலைவெளி நீங்க அலைவெளி படிச்சிருக்கீங்களா? மீண்டும் ஜீவனோடு அந்த புஸ்தகம் வரும். உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்கும். சில புக்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ், இந்த பார்சல்ஸ், கொரியர் அனுப்புறது அப்படின்னு சொல்லி பயனுள்ள புஸ்தகங்களை அனுப்புறது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிறாங்க, வியாதிப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இதெல்லாம் பாதம் கழுவ. ஒருவேளை சொந்த பிள்ளைகள் வந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து காலையில பத்தி டிஸ்கஸ் பண்றது, சின்ன சின்ன விஷயங்களை பிரேயர் பண்றது, இது கூட என்னதான் பாதம் கழுவுது. ஒருவேளை சில பேருக்கு வந்து ஒரு நல்ல விளைச்சல் தோட்டம், ஒரு காலம் ஏதோ விளையுது அப்படின்னா அதை கூட என்ன பண்ணலாம், சகோதரர்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு நம்மளால என்ன முடியும், ஆரோக்கியம் இங்க என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் சாப்பிட்டு சாம்பார் எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணும். இது ஒரு பாதம் கல்வி. நம்ம ஐக்கியமா இருக்கிறது ஒரு பாதம் கல்வி. கரண்ட் சினாரியோல பிராக்டிக்கலா பேசிட்டு. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சில ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு சத்தியத்தை சொல்லி அதுல கான்டாக்ட் போயிட்டு குழந்தைங்க அவங்க போறப்ப எங்கேயாவது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களா, ஏதாவது கிறிஸ்டியன் நேஷனா இருக்கும், இவங்க பில்லு கொடுப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. போறப்ப நோட்டீஸ் எடுத்துருவாங்க, இப்படி நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கு, வசனம் இருக்கு, இது ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருப்பாங்க. இது ஒரு பாதம் கழுவு, சரிங்களா? அப்புறம் அந்த புக்ல பாதம் கழுதல்ங்கிற புக்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். அதை நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கன்வென்ஷன்ல இதை பத்தி பாயிண்டே டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாரும் நான் இது மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்றப்ப இந்த மாதிரி ஸோ பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். பாடல் பாடல் சாங் இதுல போய் உற்சாகப்படும் இல்லைங்களா? அப்புறம் ஆராய்ச்சி வகுப்பு, நல்ல வீடு அவங்க அதை திறந்து கொடுத்து வீட்டுல மீட்டிங் வைங்க இல்லைங்களா? ஸோ அப்புறம் ஸ்டேட்ஸ்ல போய் நமக்கு டேலண்ட் இருக்குன்னா நம்ம அது மூலியமா ஒரு நல்ல அநேகருக்கு ஊழியம் செய்து பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது சத்தியம் சார்ந்த ஏதாவது என்ன பண்ணிட்டு ட்ரூத் ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ரிலிஜியனா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், கரெக்டுங்களா? அவங்ககிட்ட நீங்க பைபிள் சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லி நம்ம வந்து மதம் மாத்த போறது இல்லை. அப்போ அவங்ககிட்ட பைபிள் இருக்கிற மெசேஜ் என்ன ஜென்ரலா சொல்லலாம். அது மாதிரி கூட நடக்கும். பேசுறப்ப நம்ம பைபிள்ல சொல்லாதபடி நானே சொல்ற மாதிரியே நீங்க நம்மளே சொல்ற மாதிரியே வரும். அவருக்கு புரியுது இது எங்க இருந்தோ எடுக்கிறாரு, கரெக்டுங்களா? கடைசியில ஒரு கட்டத்துல அப்படின்னு ஒரு கட்டம் வரப்ப அப்ப செகண்ட் இயேசு கிறிஸ்து அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏன்னா நாம் தேவனுடைய சாயத்தை படைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தோம். சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ணை காதை அடைச்சிட்டு இருக்கான். உடைச்சிட்டு நம்ம வீட்டுல போய் இருந்து அப்படின்னா இல்லைங்களா? அந்த வேலையை போது அவங்க சோ இது போல அநேக காரியங்களை சொல்றாரு. ஸ்கூல்ஸ், சில்ட்ரன் ஸ்கூல் நடத்துறது அது ஒரு பாடம். அப்புறம் ஆராய்ச்சி வகுப்புகள் நிறைய வருது. அப்புறம் நிறைய பேர் டிராவல் வண்டி
எது இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அதுல போய் டிராவல் பண்ணி சத்தியத்தை சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச பழைய என்ன மறைஞ்சு வச்சுட்டு அப்படியே என்ன அது சரிங்களா கேட்கறப்ப இந்த மாதிரி இல்ல இருக்காது. நான் அங்க இருக்கேன் என்ன சொல்றேன் அப்படிப்பாங்க. உலகம் ஆரம்பிச்சு ஆச்சு, வருஷம் ஆச்சு, இதுல இதுதான் நடந்திருக்குது, ராஜ்யங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 4 ராஜ்யங்கள் கவர்மெண்ட் வந்துச்சு, வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து அவன் வந்து பிரிட்டிஷ் வந்துச்சு, பிரிட்டிஷ் தான் இருந்தோம். ஆமா கரெக்ட். இதுதான் இந்த பீரியட் இதா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற 60 ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி அநேக பேர் சத்தியத்துல அந்த காலத்துல அப்படிதான் பண்ணாங்க. ஆர்வஸ் இப்பதான் நம்ம வேற 54 மேல பண்றோம். அந்த காலத்து ஆர்வஸ் எப்படி பண்ணிருக்காங்க இல்லைங்களா. சோ இது போல அநேக காரியங்களை நாம ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம், சரீரத்தின் அவருடைய சரீரத்தின் பக்தி திருப்திக்கென்று ஏதோ நமக்கு கிடைச்ச தாளத்தை வச்சு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நாம அதை பயன்படுத்தி பாதம் கழுவிக்கிட்டே இருக்கு. அதனால்தான் பாதங்களை கழுவுதல்ல உண்மையாக கூட இருக்கணும். 10:10:39 10:10:39 போட்டு வச்சுக்கணும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தன்னுடைய மாச ஜீவனை காக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் இழந்துருவான். ஆனா தன் ஜீவனை என் நிமித்தமாக இழந்து போகணும்னு நினைக்கிறவன் அதை என்ன பண்ணுவான், காப்பாத்திக்கிறான். பாதம் கழுவுதல் so we have to work for to serve. We have to fill our heart head with an anointing oil. எப்போதுமே சத்தியத்தையே நினைச்சுக்கிட்டு சத்தியத்துக்குரிய காரியத்தை செய்யறதுக்காக நம்ம ஹெட் என்ன பண்ணிக்கணுமா. அப்ப நாம ஏதோ ஜீவனை காப்பாத்தணும் நம்ம ஓடினாலும் நம்மளால காப்பாற்ற முடியாது. ஆனா இந்த உலகத்தில் இதை நான் என்னாலும் பரவாயில்ல நான் வருவேன் அப்படின்னால இந்த ஜீவனையும் காப்பாத்திக்கலாம் வரைக்கும் கரெக்டுங்க. வாழ்ற வரைக்கும் இந்த ஜீவனை மாம்சனையும் காப்பாத்திக்க முடியும். எது வரைக்கும் ஓட்ட முடியும். ஏன்னா ஓட்ட முடிகிற வரைக்கும் இந்த மாம்ச சரீரம் தேவையா இல்லையா. இந்த பாத்திரத்துக்குள்ள தானே புது சிருஷ்டி பாத்திரம் நமக்கு இருக்கு. அது வளர்ந்து டைம் கொடுக்கணும் இல்லையா. அது வளர்ந்து 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 அந்த நமக்காக வைக்கப்பட்டு அந்த 1,44,000 அப்படிங்கிறது சரி போய் கரெக்டா பொருந்தக்கூடிய அந்த இதயத்துக்கு ஒரு ஓப்பன் இருக்கு வச்சுக்கலாம். அதுக்கு கரெக்டா மூல எப்படி சாலமோன் ஆலயத்துல கல்கள் கீழப்பட்டு அங்க போய் சரி வச்சாங்க, சவுண்டே இல்லாம. அது மாதிரி இல்லைங்களா. கரெக்டா அருமையான அறிவு இந்த பாதம் கழுவுகள் பாடத்திலிருந்து பார்க்கறது இதெல்லாம் வந்து அவை சத்தியங்கள். கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியத்தை இவன் மட்டுமாக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.